ஹாய் ஹலோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லி ஃப்ளூக்கில் ஹிட் அடித்த நம்ம கண்ணன் ரவி அவங்களுடைய தயாரிப்பில் எடுத்து வெளிவந்திருக்கிற TN 2026. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோன்னா பயங்கரமான ஒரு இம்பேக்ட் அதிர்வலையை க்ரியேட் பண்ணிச்சு, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா நம்ம விஜய் சார் இருக்கார் இல்லையா, அவரை இவங்க மோக் பண்ணியிருக்கிறாங்க, அவரை கலாய்ச்சிருக்கிறாங்க, அப்படி தான் இந்த படம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விஜய் சாருடைய அரசியல் என்ட்ரி இருக்கு இல்லையா, அதை வச்சு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கட்சி தாவேகாவுடைய நம்ம தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் திருவாளர் ஆதவ் அர்ஜுனா, உயர்ந்த மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் உட்பட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக பணம் கையில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் 4 ஏழை பிள்ளைங்களை படிக்க வைங்க, அல்லது கூட கொஞ்சம் நல்ல பணத்தை போட்டு இன்னும் நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியை வாழ வைங்க. அதை விட்டுப்புட்டு இந்த மாதிரி இந்த இத்து போன கதை செத்து போன கதை இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் மனசை நோகடிக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இதில் கதை வசனம் தம்பிராமையா அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அவருமே ஒரு கதாசிரியர் அப்படின்றதுல எப்படியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் போய் இந்த செவுத்தில் போய் டமார் போய் முட்டுற அந்த இதுதான் பண்ணிகிட்ருக்காரு. பேசாமல் உங்களுக்கு தான் நல்லா காமெடி வருது, அப்புறமா கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த ரோல்லாம் நல்லா வருது, அதையே பண்ணிட்டு போங்களேன். எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கீங்க? அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களையும் பார்க்க வச்சு சாவடிக்கிறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த படத்தை பார்க்குறப்ப தோணுச்சு. உண்மையிலே சொல்லப்போனால் உமாபதி தான் இந்த படத்துடைய இயக்குனரா. ஆக்சுவலாக ராஜாக்களின்னு ஒரு பெரிய காவியத்தை எடுத்தாங்க, அந்த காவியம் அதுக்கு மேலே பெரிய காவியமாக இருந்தது. அப்படி இருக்கிறப்ப இப்போ இப்படி ஒரு காவியத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதாவது வடக்குலேருந்து இங்கே வரக்கூடிய ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஹீரோவாக அறிமுகமாயிடுறாரு. அவர் ப்ராப்பராக தமிழ் கூட பேச தெரியாத அந்த ஹீரோ அதுக்கப்புறமா படிப்படியாக தில்லாலங்கடி வேலைகள். ஆனால் தில்லாலங்கடி வேலை என்னென்ன பார்த்தார் அப்படின்றதெல்லாம் எதையுமே தெளிவாக சொல்லலை. ஒரு பெரிய பணக்காரருடைய உந்துதலில், ஏன்னா படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிராமையா தான் ஹீரோவோ அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹீரோ பெரிய ஸ்டாராகி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வர மாதிரி, அந்த அரசியல் வர்ற அந்த டைமில், அதாவது அரசியலில் அறிவிக்கவே மாட்டாங்க, எதை கட்சியாக ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே உனக்கு அந்த மினிஸ்ட்ரி உனக்கு இந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பேரம் பேசி அதுக்கப்புறமா கடைசியாக நான் அரசியலுக்கே வரலை அப்படின்னு சொல்லி அது வேறு மாதிரி இடியாப்ப சிக்கல் அப்படின்றத தாண்டி ஒரு கதையே இல்லாத ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எதாவது புரியுதா? எனக்கும் படம் பார்க்குறப்ப இப்படி தான் இருந்துச்சு மக்களே. கொஞ்சம் கூட ஒரு அந்த கதை சென்ஸ் அப்படின்றது ஒரு 10% கூட, ஏன் அவ்வளோ கூட சொல்லக்கூடாதுங்க, 0.01% கூட இல்லாத ஒருத்தன் கதை எழுதினா கூட இவ்வளோ கேவலமாக எழுத மாட்டான். அப்படி ஒரு கேவலமான ஒரு கதையை திருவாளர் தம்பிராமையா அவர்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்றது உண்மையிலேயே வேதனைக்குரியதாக இருந்தது. எனக்கெல்லாம் பார்க்குறப்ப என்னடா எங்களை பார்த்தா என்ன கேன மாதிரி இருக்குதாடா அப்படின்ற மாதிரி தான் நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன். அவ்வளவு மோசம். காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சில விஷயம்லாம் பண்ணுறாங்க, நமக்கு அது சிரிப்பே வரலைங்க. சத்தியமாக நான்லாம் இதை சிரிக்க வைங்கடா அப்படின்ற லெவலில் தான் தேட்டரில் உட்காந்துட்டு இருந்தேன். மியூசிக் டர்புகா சிவா. என்ன தான் ஒரு பாடல்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தா கூட படத்தையே பார்த்தீங்க அப்படின்னா சரி கொஞ்சம் இயர்லி 80s அந்த மாதிரி எடுத்ததுனால நம்ம தெரில, ஒரு மாதிரி டிம்மாக படு கேவலமாக கன்றாவே எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு இவருடைய பாடல்களும் பெருசாக ஒரு புஷ் கொடுக்கல அப்படின்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். சத்தியமாக முடியல அல்லது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதை தாண்டி நான் இது பண்ணுறேன் நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். சும்மா ட்ரெய்லரில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு இங்கே உள்ள ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ரஜினி சாரை கலாய்க்கிறீங்களா, கமல் சாரை கலாய்க்கிறீங்களா? உண்மையிலே தம்பிராமையா சாருக்கு ரஜினி சார் மேலே ஏதோ ஒரு பயங்கர காண்ட் இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் குறிப்பாக கிளைமேக்ஸில் நம்ம நட்டி அவர்கள் உட்காந்து பேசுகிற அந்த ஸ்டைல் அது எல்லாருக்குமே தெரியும். அருணாச்சலம் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் உட்காந்து எப்படி பேசுவாரோ அதே மாதிரி நம்ம நட்டி சார் உட்கார வச்சு பேச வச்சுருந்தீங்க. படு கேவலமான ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது. நீங்கள் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் நடக்குது அப்படின்றத
பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை பற்றி மட்டுமே பேசலாம். அதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ ஜம்ப் ஆகுது, யாரெல்லாமோ ஸ்பூப் பண்ணுறீங்க, என்னது இது, சினிமா நினச்சிங்களா வேறு எதுவும் நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி எனக்கெலாம் தோணுச்சு. சத்தியமாக நான் இந்த 2026 பார்த்த மிக மோசமான திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த TN 2026 தான் கொடுப்பேன். இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கெலாம் ஒர்த்தே இல்லைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸ் வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ஒரு ப்ரொடியூசர் சிக்கிட்டாண்டா பணத்தோட போடு, ஆட்டையை போடு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற ஒர்க்கு. லிட்ரலாக அப்படி தான் இருந்துச்சு எனக்கு.